வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போறோம்னா ஷேர்ஸ் ஆஃப் த வீக். ஸோ இந்த வீக்ல என்ன மாதிரியான ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் வீக்ல நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல இருந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னான்னு கீழே விழுந்துருந்துச்சு. குறிப்பாக ஃபார்மா, ஐடி, அப்புறம் சில எனர்ஜி செக்மெண்ட் ஸ்டாக்ஸுமே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு கன்சாலிடேட்டட் வீடியோ மாதிரி தான். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரைஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஒன்று ரெண்டு ஸ்டாக் மட்டும் நான் சொல்கிற நம்பர் கீழே போச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பர்சனலாக பார்க்குறேன். ஸோ டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது போக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, மைண்ட் செட் பில்ட் பண்ணுறதுக்கு, க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவரால் ஒரு 10 ஸ்டாக் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க். HDFC பேங்க்குக்கு நேரம் சரியில்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக்கை போட்டு மானவரி அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் தான் ஸ்டாக் மூச்சு விட்டு ஒரு 850 ருபீஸ் கிட்ட ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அடித்து கொண்டு வந்து 742ல வச்சுட்டாங்க. இதை நான் ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஓவரால் Q1ஓட ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 18.37% கிட்ட ஆல்மோஸ்ட் ஏதோ இருக்குது. குவார்டரி சேல்ஸ் வந்து 3.67%. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்ப கண்ணாப்பின்னு இருந்த ரீசனால ஸ்டாக்கை போட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்கறது இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1.29 கிட்ட தான் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன் ஜென்ரல் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு புக் வந்து 2க்கு மேலே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டாக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டாக் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் அக்யூமுலேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அண்ட் இதே தான் நிறைய இன்வெஸ்டர்ஸும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மெர்ஜரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அந்த மெர்ஜர் ஸ்டெபிலைசேஷனும் நடந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்டாக்குமே ஆல்ரெடி பார்த்த ஸ்டாக்கு, போரிங் ஸ்டாக் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இதெல்லாம் லாங் டேர்முக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒர்த்தும் குவாலிட்டியான ஸ்டாக்கும் கூட. செகண்டு இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து ஸ்டாக் ஐடி வந்து ப்ரெஷரில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கும் ப்ரெஷரில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 1200 கீழே வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்த காலம் போய் 1040 வந்து நின்றுச்சு. டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 4.61%. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலுமே டிவிடெண்ட் ஈல்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 39%. இந்த தடவையோட Q1 ரிசல்ட்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராகவே தான் வந்துருந்துச்சு. பட் ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் இயரோட கைடன்ஸ் சொல்லும்போது, ஃபியூச்சர் பற்றி பேசும்போது 1.5 to 3%க்குள்ளேயே சுற்றிட்டு இருந்ததுனால மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை இன்னும் போட்டு அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐடி கேப்பபிலிட்டி பில்டிங்கில் ஒன் ஆஃப் த பில்டிங்காக இருக்குது. யூரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஏஏ ரெவன்யூமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணுறதே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட கைடன்ஸ் மட்டும் வீக்காக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த டீல்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன், டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்கு ருப்பி ஒரு பக்கம் டிக்ளைன் ஆகிட்டே வருது. இது நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி கூட. 4.6% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டும் வந்துடுது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் நீங்கள் போட்ட காசுக்கு அட்லீஸ்ட் அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைக்கிளிக்கலான பிஸ்னஸ்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக்கல் பிஸ்னஸில் நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதை பற்றி சொல்ல மாட்டேன். பட் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குவார்ட்டர் ப்ராஃபிட்டும் சேல்ஸும் அடி வாங்கியிருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ப்ரைஸுக்கு இதை அக்யூமுலேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து அப்கமிங் வீக்ஸில் விழுங்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்டாக்குள்ளே என்டர் ஆகிட்டு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வரும்போது வெளியே வர்றது பெட்டராக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டாக 3% தராங்க. இல்லை ப்ரோ நான் வெளியே என்னால் சைக்கிளிக்கல் ஸ்விங் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 1 year 2 year இந்த ப்ரைஸில் அதாவது ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸுமே இருக்கும். அந்த டைமில் டிவிடெண்ட் ஈல்டுமே பெட்டராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வந்து நால்கோ வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து NLC இந்தியாவோட போட்டாங்க 1080 மெகாவாட்கான தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு. அடுத்தடுத்த ஆர்டர் டு புக் வேல்யூமே பெட்டராக வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே ப்ராஃபிட் மேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிடிப்பாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஃபினோலெக்ஸ் கேபிள் எப்படியா அந்த ஸ்டாக்கை 900 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் மார்க்கெட் செஷனில் இந்த ஸ்டாக்கை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாக் மேலே
ஒரு தனி பிரியம் இருக்குது. ஸோ ₹1000 மேலே போனதுனால அந்த ஸ்டாக்குள்ளே போகலை. இப்போ 998 இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் இது ஜஸ்ட் இன் கேஸ் வந்து கொஞ்சம் டிப் ஆச்சுங்கிற பட்சத்தில் நான் இதை கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 998ங்கிறது வந்து ரைட்டான வேல்யூவேஷனா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன் பார்ன்னு சொல்லுவேன். இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் ரொம்ப மோசமான ப்ரைஸில் என்ட்ரு ஆகிறோன்னு சொல்ல மாட்டேன். ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் பெட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சேல்ஸ் வந்து 22%, ப்ராஃபிட் க்ரோத் 17% கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ஓவரால் 2.51 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நியர் டைமில் ஒரு ஹெட்விண்ட் இருக்கிறதுக்கான பிளான் இருக்குது. இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப இன்ஃப்ளேட் ஆயிருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. நிறைய ப்ரோக்கரேஜஸோட டார்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1200, 1100ங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து குவார்டர் ப்ராஃபிட் வந்து நல்லாவே மேக் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 100% கிட்ட இருந்தும் இந்த ஸ்டாக்கை போட்டு கண்ணா பின்னா நினைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்பிஎஃப்சிஏ எல்லாமே ப்ரெஷரில் இருக்கும்போது இதோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் டு புக் வந்து 1க்கு மேலே போயிடுச்சு. அதனால் நான் விட்டுட்டேன். இப்போ இதோட ப்ரைஸ் டு புக் வந்து 1.06 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக் தான். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 1.06ங்கிறது கரெக்டான ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு அர்த்தம். இது கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம். பட் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் மேலே நம்ம பெட் எடுக்கலாம். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பிஸ்னஸ் மாடல் எனக்கு தெரியும் ப்ரோ. நானும் கன்சிடர் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னா வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து கேரளா, குஜராத் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸுமே இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி எழுதி கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் டேர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. இப்போதைக்கு 12 மந்தோட ப்ராஃபிட் வந்து ரஃபாக 279 கோடி கிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரம் நெகட்டிவ்ல இருந்து இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த ஸ்டாக் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏசிசி சிமெண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சிமெண்ட் ஸ்டாக் வாங்கணும்னு ஆசை. Q1 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஏசிசி சிமெண்ட்டுக்கு 56% டவுனு, சேல்ஸ் வந்து 4.59% டவுனு. ஸோ இப்போ இருக்கிற பிஇ வந்து 13 இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கீழே விழுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைஸ் டு புக் வந்து 1.23 கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இன்னொன்று மெட்டல்ஸ், சிமெண்ட் இது எல்லாமே சைக்ளிக்கல் பிஸ்னஸ் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டோட சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 10 மில்லியன் டன்ஸும் கன்சாலிடேட் ரெவன்யூவா 5800 கோடி கிட்ட மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரிசல்ட்ஸுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவ் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நிறைய பொட்டன்ஷியல்ஸ் வந்து பின்னாடி இருக்குங்கிறது பேஸ்ட் ஆன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1300 கீழே விழுந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். க்ரீன் பவரோட ஷேர் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 31% கிட்ட இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் க்ரோத் வந்து பெட்டராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பெட்டு தான் எடுக்க முடியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட் எடுக்கலான்னு இருக்கேன். 1300 கீழே போச்சுன்னா. முக்கியமாக நான் சொல்கிறேன், எந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டான ப்ரைஸில் நீங்கள் என்டர் பண்ணல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட்டில் மானாவரியாக அடி வாங்கும். பேஷன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் 1300 கீழே என்ட்ரு ஆகிறதுக்கு 1340 என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ நான் சில ஸ்டாக் வந்து 5 ரூபா கம்மியானா என்ட்ரு ஆகலான்னு இருக்கேன் ப்ரோன்னா. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவாலுவேட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்குக்கு இதான் ப்ரைஸ்னு வச்சுருப்போம். அதை விட 1 ரூபா கூட இருந்தால் கூட நான் அதுக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டேன். இட் இஸ் நாட் அபவுட் அந்த 1 ரூபி நான் வேல்யூ பண்ணுறேங்கிறத தாண்டி மைண்ட் செட்டை நான் வேல்யூ பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸில் வாங்கிட்டு அந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகணுங்கிற மைண்ட் செட்டு தான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமராஜா பேட்டரி லாங் டேர்ம் கோர் என்னை பொறுத்த வரைக்கும் 872 ருபீஸ் அருமையான ப்ரைஸு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 13%, க்ரோத் வந்து 12%, குவார்டர்லி சேல்ஸ் 16%. ஈவி பற்றி ஆல்ரெடி ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோவே மேக் பண்ணி போட்டேன். லாங் டேர்மில் அமராஜா பேட்டரிஸ் வந்து ஈவி மார்க்கெட்டில் கலக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து பாருங்கள். டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் Q1 சேல்ஸ் வந்து கண்ணாப்பண்ணு போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1151 நல்ல ப்ரைஸ் தான். பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் விழுங்குற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஒரு 900 ருபீஸ் கிட்ட வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் அந்த ஸ்டாக் வச்சுருக்கேன் ப்ரோ. அதை விட இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அக்யூமுலேட் பண்ணி
ஆவரேஜ் பண்ணி வைங்க. இந்த ஸ்டாக் லாங் டேர்மில் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு 2 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்தியன் எனர்ஜி, ஸோ ஐஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் 124 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் ரெவன்யூ க்ரோத்தும் 11%ம் 12% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டா 2.8% கிட்ட இருக்குது. ஸ்டாக் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டூ காஸ்ட்லியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க தான் இப்போதைக்கு சோலோ மோனோபோலி இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரெகுலேட்டரி சீலிங்ஸ் வந்து 25% கிட்ட ஓவரால் இருக்குது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து ஐஎக்ஸ் மூலமாக தான் இப்போ எனர்ஜி பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பெட்டராக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இருக்க ப்ரைஸை விட கீழே போச்சுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஐஆர்எஃப்சிலாம் ஒரு காலத்தில் 200 ரூபா போனப்போ கண்ணாப்பின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து வெறும் 87 ரூபா இருக்குது. ஸோ நான் இப்போ 90 ருபீஸ் கீழே வரும்போதெல்லாம் இந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வரேன். என்னோட ஆவரேஜை 90க்கு மேலே போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 2.40% இருக்குது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு 200 ருபீஸ் போகும். 100 டைம்ஸ் ரிட்டர்ன் பார்த்துட்டு வெளியே வரலாங்கிற ஒரு சின்ன மனக்கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நீங்களுமே ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் இதை ரீட்டைன் பண்ணுங்கள். 100 ரூபாய்க்கு மேலே ஆவரேஜ் அவுட் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. ஐஆர்எஃப்சி 2.0ங்கிற ஸ்டோரி எழுதப்படுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 75,000 கோடி கிட்ட ரயில்வே சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 5 இயருக்கான எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்குமே இருக்குது. ஸோ ஓவரால் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே ஸ்டேக்குமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கும் நல்ல பெட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெச்டிஎஃப்சி ஆர்டர் சொல்லியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், அலுமினியம், ஃபினோலெக்ஸ் கேபிள், ஏசிசி, அமர்ராஜா, டாக்டர் ரெட்டி, ஐஎக்ஸ், ஐஆர்எஃப்சி. ஃப்ரம் க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், அலுமினியம், ஃபினோலெக்ஸ் கேபிள், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, அமர்ராஜா, ஐஎக்ஸ் அண்ட் ஐஆர்எஃப்சி. ஸோ ஃபைனலாக என்னோட வேர்டிக் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நான் ஹோல்ட் பண்ண சொல்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஃபினோலெக்ஸ் கேபிள், அமர்ராஜா, ஐஆர்எஃப்சி. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் இந்த அனாலிசிஸ் எல்லாமே இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில். சைக்ளிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நால்காம், ஏசிசி, ஐஎக்ஸ். ஸோ ஸ்பெக்குலேட்டிவாக லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பெட்டிங்காக இருக்கும்னு வச்சிங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் டாக்டர் ரெட்டி லேப்ஸ். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டாக்கில் இந்த வீக்கில் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.